ஜெட்டி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பஞ்சதந்திர கதையின் நட்பை பெறுவது தந்திரத்தின் 5வது கதையை பார்க்கவிருக்கிறோம். இது என்ன கதைன்னா, எலி காகத்துக்கும் ஆமைக்கும் சொல்கிற கதை. எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். ஏதோ சொல்லுவோம், நமக்கு ஏதோ ஒன்று நடந்தால் அது நம்ம என் விதி அவ்வளோதான், அவன் விதி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ இதுக்கு ஒரு கதையை எலி சொல்லுது. ஒரு ஊரில் ஒரு வணிகர், அந்த வணிகரோட மகன் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 100 பவுன் கொடுத்து ஒரு அரிய ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் விற்கிறாங்க. அதை போய் வாங்கிட்டு வரான். அந்த ஓலைச்சுவடியை வாங்கிட்டு வந்து படிக்கிறான். விதிப்படி தான் எல்லாம் நடக்கும், அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது அப்படின்னு 2 லைன் தான் எழுதியிருக்கு. இதை படிக்கிறான். படித்தோடனே எல்லாம் விதித்தபடி தான் நடக்கும்னு சொல்லிவிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா வராரு. என்னடா தம்பி, என்ன ஒரு ஓலைச்சுவடி நீ வச்சு படிச்சுட்டு இருக்கேன்னொடனே, விதிப்படி தான் எல்லாம் நடக்கும், அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட படித்து கட்டுறான். எவ்வளோக்கடா வாங்கினேன் இதை அப்படின்றார் அவங்க அப்பா. இதாப்பா, நான் 100 பவுனுக்கு வாங்கினேன். அட பாவி, நீலாம் ஒரு வியாபாரியோட பிள்ளையாடா நீனு. 100 பவுனு முதலீடு போட்டால் அதுலேருந்து 1000 பவுன் எப்படி சம்பாதிக்கிறது? இப்படி பார்க்கணுண்டா வியாபாரம்னா. 100 பவுனை போட்டு இந்த ஓலைச்சுவடி வாங்கிட்டு அதுவும் 2 லைன் தான் எழுதியிருக்கு, இதை உட்காந்து படிச்சுட்ருக்க அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லைப்பா, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்ன்றான் பையன். இந்த மாதிரியே பேசின்னு இருந்தால் உனக்கு இந்த வீட்டில் சோறும் கிடையாது, என் சொத்தில் பங்கும் கிடையாதுன்ற அப்பா. ஆனால் பையன் சொல்கிறத கேட்கறதா இல்லை, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்ன்றான். இது கொஞ்ச நாள் ஆச்சு. அவங்க அப்பா கோவத்தில், நீ சொந்தமாக உன் பழப்பை பார்த்துக்க, உன் தொழிலை நீயே உருவாக்கிடா, அப்போ தான்டா கஷ்டம் தெரியும், அப்பா சம்பாரித்து வச்சுருக்கான்ட்டு எல்லாம் விதின்னு சொல்லிட்டு இருக்கான்ட்டு அவங்க அப்பா அனுப்பிச்சிடுறாரு. அவன் போகிற இடம்லாம் என்ன சொல்கிறான், எல்லாம் விதிப்படியே நடக்கும், எல்லாம் விதிப்படியே நடக்கும் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறான் யார் எதை கேட்டாலும். அப்போ ஒரு ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தில் பூங்கா, ஆறு, குளம், எல்லாம் கோயில், அன்னதானம்லாம் கிடைக்கும்போது அந்த நகரத்துலேயே அவன் தங்கிட்டு கோயிலில் உட்காந்துக்கிட்டு யார் எது கேட்டாலும் சரி எல்லாம் விதிப்படியே நடக்கும் அப்படின்னே சொல்லுவான். அவனுக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு பட்டப்பேர் வச்சிடுறாங்க. என்ன பட்டப்பேருனா விதி. அவன் பேர் என்னது? விதி. விதி வந்தானடா, விதி போனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விதின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க அவனை. இப்படி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் யார் எது சொன்னாலும் சரி மறுபடியும் என்ன சொல்லுவான், அதே தான், சொன்னதே தான். அம்மா வரும் சந்தைக்கு போகணும், ஆத்தா வரும் சந்தைக்கு போகணும், காசு கொடு, சப்பானி சொல்கிற மாதிரி தான், எல்லாம் விதிப்படி தான் நடக்கும், எல்லாம் விதிப்படி தான் நடக்கும், இவ்வளோ தான், ஒரே இது தான், எது சொன்னாலும். அவன் கோயிலில் கிடைக்கிறத சாப்பிட்டு இப்படியே இருந்துகிட்ருக்குறான். அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசர், அவரோட மகள் இளவரசி ஒரு பக்கத்து சிற்றரசர் மகனை விரும்புகிறாங்க. அவங்க அடிக்கடி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு ஆற்றங்கரை பக்கம், பூங்கா பக்கம் இங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க. இப்படிலாம் இவங்க ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்த இளவரசரை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோழிக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. இன்றைக்கி நான் ராத்திரியாக நம்ம இரவோட இரவாக என்னை அந்த இளவரசர் என்னை திருமணம் பண்ணிக்க சொல்லு, அதுக்கப்புறம் எங்களுடைய காதலை யாராலையும் பிரிக்க முடியாது, நான் ஒரு கயிறு கட்டி நம்ம வீட்டு மாடியில் தொங்க விட்டுறேன், அது வழியாக வர சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு அவங்க தோழிக்கிட்ட தூது கொடுத்துருவாங்க. இவங்க தோழி என்ன பண்ணுவாங்க, அந்த இளவரசர்கிட்ட சொல்கிறதுக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் இந்த எல்லா விதிப்படியே நடக்குன்றவன் இந்த விதின்னு சொல்லிக்கிட்டு இவன் ராத்திரி முழுக்க அவன் மட்டும் நடந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ இந்த அரண்மனையிலேருந்து கயிறு தொங்குறத பார்த்தோன்னே இந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறிடுறான். மேலே ஏறி இளவரசி இருக்கிற அறைக்கு போயிடுறான். இங்கே அறைக்கு போனோடனே இவங்க இருட்டில் இரவு நேரம், ஆஹா இளவரசன் வந்துட்டார், அத்தான் நீங்கள் வந்துட்டீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை தான் நான் எதிர்பார்த்துருந்தேன், நம்ம இன்றைக்கே நேரங்காலம் பார்க்காம திருமணத்தை முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவன் உடனே எல்லாம் விதிப்படி தான் நடக்குன்றான். அட பாவி விதி, நீயாண்டா இங்கே வந்த, இது உனக்கு போட்ட கயிறு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி பதறாங்க. இப்போ அரண்மனை காவலர் ஒருத்தர் அங்கே கயிறு தொங்குறத பார்த்துடுறாரு. எவனோ திருட பூண்டான்டா, எவனோ திருடுறதுக்குள்ளே பூந்துட்டான், கயிறை போட்டு எவனோ மாடி ஏறிட்டான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அபாய ஒலி எழுப்புறாரு. எல்லாம் தீப்பந்தம் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க, எல்லாம் திருடனை தேடுறாங்க. திருடன்ட்டு இப்போ ஊரே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் அலர்ட் ஆகிட்டாங்க. இப்போ அரசரும் அரசியும் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, இளவரசியோட அறைக்கு வராங்க.
இளவரசியோட அழைக்கி திருட வந்துட்டானேமே, என்ன திருட்டான், உன்னை ஏதாவது பண்ணானா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த விதி அங்கே இருக்கிறான். பார்த்தோன்னே அப்போ யாரும்மா இவன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வெளியில் ஒரு தோழி வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு இளவரசரை காதலிச்சாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணுன்னாங்க, அவர் இன்றைக்கி ராத்திரி வர சொன்னாங்க, அவர் தான் அப்படின்ட்டாங்க. கடைசியில் இவன் விதின்றது அவங்களுக்கு தெரியல. அப்படி ஆகிட்டோடனே சரி இது வெளியில் தெரிஞ்சால் அசிங்கமாகிடும், நம்ம விடிந்த உடனே நம்ம வந்து உங்களுக்கு திருமணத்தை முடிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அது வரைக்கும் இவர் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணை கூட்டின்னு போயிடுறாரு. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, பாப்பா இவர் இல்லைப்பா அப்படின்றாங்க. வேறு ஆளுப்பா, ஆள் மாறி போச்சுப்பா. அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னம்மா நீ ஏமாத்துற, பயப்படாதம்மா, நான் ஒன்றுமே சொல்லலைம்மா, இவரோட தான் உனக்கு கல்யாணம் அப்படின்றாங்க. இவங்க என்னடா இது, என்ன சொல்லி யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்களே, இந்த விதி கூட நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் இளவரசிக்கு. அப்புறம் பொழுது விடிஞ்சுது. அவர் என்ன சொல்கிறாரு, ராஜா அவனுக்கு அந்த விதிக்கு எல்லாமே நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அவனை அலங்காரம் பண்ணி கூட்டு வர சொல்கிறாரு. அவன் ஏற்கனவே வந்து ஒரு வணிகர் வீட்டு வசதியான புள்ள, அவருக்கு நல்லா அழகாக ட்ரெஸ் எல்லாம் போட்டவுடனே அவர் நல்லா சும்மா அழகாக கம்பீரமாக இருக்கிறாரு. நல்லா அழகாக இருக்கிறத பார்த்தோடனே ராஜா நினைக்கிறார், இளவரசன் தான், என் பொண்ணு சரியான ஆள், சரியான ஜோடி தேர்ந்தெடுத்துருக்கான், ஒரே பொறாமப்பட போகுது, நம்ம பொண்ணு ஏதோ தப்பாக தேர்ந்தெடுத்து நினச்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ராஜா வந்து சந்தோஷப்படுறார் மாப்பிள்ளையை பார்த்து. நல்லா ஜோராக இருக்கிறாரே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ திருமணமும் நடக்குது. இப்போ திருமணம் வந்து 2 பேருக்கும் நடந்ததுக்கப்புறம் இனிமேட்டு எதுவும் பண்ண முடியாது. அது வர வேண்டிய இளவரசரே வரலை. அவர் எதனால் வரலையோ தெரியல, அவருக்கு என்ன சூழ்நிலையோ. இவங்களுக்கு திருமணம் ஆகிப்போச்சு. திருமணம் ஆகி போய் அன்னைக்கு மறுபடியும் இந்த இளவரசியும் அந்த விதி 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது அவன் மறுபடியும் எல்லாம் விதிப்படியே நடக்கும்ன்றான். இந்த இளவரசி கேட்குறாங்க, ஏம்பா இதையே சொல்லிவிட்டு இந்த ஊரில் இருக்கிற எல்லாம் உன்னை பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க, அது இன்னாதான், ஏன் தான் நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற, உனக்கு இன்னாதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இளவரசி வந்து அவரை கேட்குறாங்க. இப்போ அவர் வந்து சொல்கிறார் அவருக்கு நடந்த கதையெல்லாம் சொன்னோடனே இந்த இளவரசி கேட்குறாங்க, அப்படியா நடந்து போச்சு, அந்த ஓலைச்சோடியில் அப்படி தான் எழுதியிருந்ததா, ஏன் இது போல் இருக்குது, எல்லாம் விதிப்படி தான் எனக்கு நடந்திருக்கு, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, இளவரசியும் சொல்கிறாங்க, இப்படி தான் எல்லாமே விதிப்படி தான் நடக்கும், எல்லாம் விதி, என் தலைவிதி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த எலி வந்து ரொம்ப சோகமாக சொல்லுது. இப்போ இந்த எலி சோகமாக இருக்கிறத பார்த்தோன்னே ஆமாம் சொல்லுது, நண்பா நீ கவலைப்படாத, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, தெய்வத்தினால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும், இந்த குறளை கேள்விப்பட்டது இல்லையா, அப்படிலாம் நீ வந்து வாழ்க்கையை வெறுத்துடாத, கண்டிப்பாக எல்லாம் நல்லா நடக்கும், நீ வந்து மறுபடியும் தானியங்கள்லாம் சேர்த்து, நீ மறுபடியும் ஒரு கூட்டாளிகளும் சேர்த்து எங்களுடைய நட்பாக இருந்து நீ இருக்கணும், வாழணும், சரியா அப்படின்னுது. இந்த எலி, அட போப்பா நீ நீ வேறு சும்மா இருப்பா அப்படின்னுது. நீ வேறு ஒன்று இல்லை, நீ வந்து திருக்குறள் தெரியாதவனா இருக்கிற, அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு, இந்த திருக்குறள் தெரியாதா, பொருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, அருள் இருந்தால் தான் நமக்கு மேல் லோகத்தில் இடம், பொருள் இருந்தால் தான் இந்த லோகத்தில் நமக்கு சௌரியமான ஒரு வாழ்க்கை, இது தெரியாமல் இருக்கிறிய, இந்த எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முன்னுக்கு வந்துடணும் அப்படின்னு நினச்ச தச்சரோட கதை உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்தரகன் ஆமை வந்து இப்போ எலிக்கிட்ட கேட்குது. இப்போ எலி சொல்லுது, அது என்னப்பா அந்த தச்சரோட கதை, அது நீ எனக்கு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த எலியும் கேட்குது கதையை. யார்கிட்ட? ஆமைக்கிட்ட. இப்போ கதை சொல்ல போகிறவர் மந்தரகன் ஆமை என்ன சொல்ல போகிறாரு, அந்த தச்சரோட ஆசையை பற்றி சொல்ல போகிறார். இதை நாம் அடுத்த பாகத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் மணி.